எம்ஜிஆர் சின்னமா, அம்மாவின் சின்னமா, ஏழை எளியோரின் சின்னம், தாய்மாரின் சின்னம், இரட்டையரை சின்னத்திலே வாக்களிக்க அன்போடு கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்களுக்கு முக்கியமான கேள்வி, எல்லாரும் இப்ப சத்தமா சொல்ல போறோம். வீட்டுக்கு பிரிட்ஜ் வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? பிரிட்ஜ் எல்லாரோட வீட்டுக்கு வேணுமா வேண்டாமா? பிரிட்ஜ் எல்லாரோட வீட்டுக்கும் முதல் கையெழுத்தா 10,000 ரூபாய் வேண்டுமா வேண்டாமா? வேண்டுமா வேண்டாமா? சரி, அது ஓகே. 3 சிலிண்டர் உங்களோட ஒவ்வொரு வீட்டுக்கும் மாசம் மாசம் வேண்டுமா வேண்டாமா? அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? இப்ப வெற்றி வேட்பாளர் நம்ம என்ன செய்ய போறோம் சொல்ல போறாங்க. அவங்ககிட்ட நம்முடைய விஷயத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாம் கிடைக்கணும். எல்லாம் கிடைக்கணும்னா தம்பி சொன்ன மாதிரி என்ன செய்யணும்? இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மா சின்னம், தாய்மார் சின்னம், ஆரிப்பட்டி மக்கள் சின்னம், ஆரிப்பட்டி மக்கள் சின்னம், உழைப்பாளிகள் சின்னம், கைத்தறி தொழிலாளர் சின்னம், வீட்டு தொழிலாளர் சின்னம், அனைவரின் சின்னம், இரட்டை இலை சின்னம். வாக்களியுங்கள். அத்தனை உங்கள் வீடு தேடி வரும். நன்றி, வணக்கம். பாப்பா கூட்டணி கட்சி அணி நிர்வாகிகளை தவிர மற்ற நிர்வாகிகள் தான் கீழே இறங்க. பிஜேபி அமைப்பாளர் அண்ணன் ராஜபவன் அவர்கள் இப்போது உங்களிடம் ஓட்டு செல்ல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர், கடும் உழைப்புக்கு சொந்தக்காரர், தன்னுடைய 60 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையிலே சிறு குற்றங்கள் இல்லாமல் ஒரு தலைவராக மக்கள் சேவையாக இன்றைக்கு ஆரியப்பட்டிவால் பெரியவர்களிடமும் தாய்மார்களிடமும் வாக்குக்கு சேகரிக்க வந்திருக்கக்கூடிய அருமையண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களை வாழ்த்தி ஒவ்வொரு குடும்பத்திற்கு திமுக முன்னாள் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு? அவர் இப்ப முன்னாள் முதல்வர் தான், முதல்வர் இப்ப இல்ல. அவர் முன்னாள் முதல்வர் என்ன சொன்னாரு? தகுதி உள்ள மகளிருக்கு மட்டும் 1000 ரூபாய் கொடுப்போம் சொன்னாரு. இங்க அப்படி இல்ல. திமுக சேர்ந்த எங்க அக்கா தங்கச்சி உள்பட அனைவருக்கும் 10,000 ரூபாய் தர போகிறோம். அந்த ஏற்பாடு தலைமையில திமுக சேர்ந்த அக்கா தங்கச்சிக்கு 10,000 ரூபாய் தர போறோம். 3 சிலிண்டர் ஆண்டுக்கு பிரிச்சு இல்லந்தோறும் பிரிச்சு தர போறோம். அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொன்னது போன்று இங்கே அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களை 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து நீங்கள் அவரை கோட்டைக்கு அனுப்புங்கள். அவரை நான் மந்திரியாக்கி உங்கள் தொகுதி அனுப்புகிறேன். திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி இந்த முறை வெற்றி தொகுதி. வாக்களிப்போம். வேட்டையிலே நமது சின்னம் என்ன சின்னம்? நமது சின்னம்
முன்னேற்ற கழக மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் டேவிட் அண்ணாதுரை அவர்கள் உங்களது வாக்கு சேர்ப்பார். நடைபெற இருக்கின்ற 23ஆம் தேதி நடைபெற உள்ள நமது பொது தேர்தலில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் இரட்டை இலக்கிய வாக்குகளை செலுத்த வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்ற வகையிலே தான் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் அண்ணன் அவர்களுடைய தலைமையில் இங்கே வலியுறுத்தியிருக்கின்றோம். தமிழகத்தில் இன்னைக்கு நடைபெறக்கூடிய இந்த ஆட்சியில யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. மிக மோசமான சட்டம் ஒழுங்கை வைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அந்த சட்டம் ஒழுங்கை சீரழிக்கிறதே யாருன்னு பாத்தீங்கன்னா திமுகவுடைய நிர்வாகிகள் தான். ஆனா அந்த வகையில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டுமல்லாம இளைய சமுதாயத்தோட எதிர்காலத்தை நாசமாக்கக்கூடிய வகையில போதைப் பொருட்களுடைய புழக்கம் இந்த தமிழகத்துல இதுவரைக்கும் இல்லாத வகையில அம்மா ஆட்சியில நம்ம எல்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனா நீதியரசு அவருடைய ஆட்சியில நம்ம எல்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனா திமுக ஆட்சி வந்ததுல இருந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள்ல இருந்து இன்னைக்கு கல்லூரி மாணவர்கள்